மக்களே, மாணவ நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் பொன்வேல் பாண்டியன், நடப்பு நிகழ்வுகள் ஆசிரியர். இந்த தினத்தை நம்ம பார்க்க போகிறது மே 13ஆம் தேதிக்குரிய தினசரி நடப்பு நிகழ்வுகளின் ஒரு சூப்பரான தொகுப்பு. அது ஏன் நான் சூப்பரான தொகுப்பு அப்படிங்கிறத நீங்கள் தலைப்பு செய்தியில் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? ஆரம்பிக்கலாம். மே 13ஆம் தேதிக்குரிய நடப்பு செய்திகள். ஃபஸ்ட்டு நம்ம வழக்கம் போல் பார்க்க போகிறது தலைப்பு செய்திகள். தலைப்பு செய்தியில் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டே பாருங்கம்மா. நீட் தேர்வு ரத்து. 2026ஆம் ஆண்டிற்கான நீட் தேர்வு சமீபத்தில் ரத்தாக இருக்குது. என்ன காரணம்? இந்த நீட் எக்ஸாம் வந்துட்டு யார் நடத்துகிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ஷார்ட்டாக சில நோட்ஸ் பார்க்க போகிறோம். அதை பார்த்துட்டு முக்கியமான ஒரு செய்தி, 17வது தமிழக சட்டப்பேரவையின் சபாநாயகர் யார், அந்த சபாநாயகர் தொடர்புடைய இந்திய அரசியலமைப்பு சரத்து என்ன, துணை சபாநாயகராக யார் வந்துட்டு தேர்வு செய்யப்பட்டிருக்கிறாங்க. சரிங்களா? அந்த மாதிரி சில விஷயங்கள் நம்ம பார்க்க போகிறோம். அதே மாதிரி 4வது முக்கியமான செய்தியாக, அஸ்ஸாம் மாநிலத்தின் புதிய முதல்வர் யார்? இதுக்கு முன்னாடி இருந்த முதல்வர் தான் இப்போ மறுபடியும் பார்த்தீங்கன்னா 2வது முறையாக முதல்வர் வந்திருக்கிறாங்க. யார் என்ன அப்படிங்கிற லைட்டை பார்த்துட்டு, அப்படியே தேசிய லெவலில் இந்தியாவில் செவிலியர்களுக்கு சில நர்ஸுக்கு அவங்களுக்கு வந்துட்டு வழங்கப்படும் உயரிய விருது, சரிங்களா, நேஷனல் ஃப்ளோரன்ஸ் நைட்டிங்கல் அவார்டு. இந்த விருது யார் கொடுத்துருக்குறாங்க, யாரால் வழங்கப்படுகிறது, பரிசு தொகை எவ்வளோ ரூபா அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு, இணையவழி மோசடி தடுப்பு தொடர்பாக 14C மற்றும் RBI இடையே ஒரு ஒப்பந்தம் கையெழுத்தாயிருக்குது. இந்த ஒப்பந்தம் எதுக்கு அப்படிங்கிறத கொஞ்சம் டீட்டெயிலாக பார்த்துட்டு, அப்படியே இந்தியன் எக்கனாமி தொடர்புடைய முக்கியமான செய்தி, ஏப்ரல் மாத சில்லறை பணவீக்கம் 3.48% இருக்குது. அதே மாதிரி இந்திய ரிசர்வ் வங்கியின் பணவீக்க இலக்கு எவ்வளோ சதவீதம், அதே மாதிரி பணவீக்கம் தொடர்பான அடிப்படை ஆண்டு எது, எல்லாமே கிளியராக சூப்பராக பார்க்க போகிறோம். தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ரிவிஷனுக்காக சூப்பர் 6 கேள்விகளை நம்ம பார்க்க போகிறோம். சரிம்மா? இனிமேல் நம்ம பார்க்க போகிறது விரிவான செய்திகள். அதில் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டே பாருங்கள். நீட் தேர்வு ரத்து. முக்கியமான செய்தி. இந்தியா முழுமைக்கும் பார்த்தீங்கன்னா மே 3ஆம் தேதியில் இந்த இளநிலை மருத்துவ படிப்புக்கான நீட் தேர்வு நடத்தப்பட்டது. அந்த தேர்வு சரிங்களா ரத்து செய்யப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நீட் தேர்வினை நடத்தியது யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தேசிய தேர்வுகள் முகமை அப்படிங்கிற நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி. சரிங்களா? இந்த நீட் தேர்வானது மொத்தம் 13 மொழிகளில் நடத்தப்பட்டது. இந்தியாவில் முதல் முறையாக நீட் தேர்வு நடத்தப்பட்ட வருஷம் 2013. மொத்தம் 13 மொழிகளில் இந்த நீட் தேர்வு நடத்தப்பட்டு வருகிறது. சரிங்களா? சரி, எதுக்கு இந்த தேர்வு ரத்து அப்படிங்கிறத கொஞ்சம் பாருங்கள். நீட் தேர்வில் கேட்கப்பட்ட 720 மதிப்பெண்களில் ஏறக்குறைய 600 மதிப்பெண்கள் தேர்வுக்கு முன்பே ராஜஸ்தான் மாணவர்களிடையே விநியோகிக்கப்பட்ட ஒரு வினா விடை வங்கியில் இடம்பெற்றிருந்ததாக புகார் எழுந்துள்ளது. சரிங்களா? வினாத்தாள் கசிவு தொடர்பான விரிவான அந்த விசாரணை நடத்த மத்திய புலனாய்வு துறைக்கு சிபிஐக்கு மத்திய அரசு உத்தரவிட்டிருக்கிறாங்க. ரொம்ப முக்கியமான செய்திமா. ராஜஸ்தான் மாநிலத்தில் அந்த நீட் எக்ஸாமுக்கான கொஸ்டின் பேப்பர் வந்து லீக் அவுட் ஆயிடுச்சு முன்னாடியே அப்படின்னு சொன்னதுனால சிபிஐயோட விசாரணைக்கு மத்திய அரசு உத்தரவிட்டிருக்கிறாங்க. இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு போனஸ் கேள்வி. சிபிஐ அப்படின்னா விரிவாக்கம் என்ன, சிபிஐ அமைப்பு எப்போது உருவாக்கப்பட்டது, அதே மாதிரி சிபிஐயோட கரண்டில் இப்போ யார் டைரக்டராக இருக்கிறாங்க, இது போனஸ் கேள்வியாக கரெக்டாக கொஞ்சம் தேடி பார்த்து சொல்லுங்கள். சரியா? இந்த தேட விடுறதுக்கு ஒரு சில காரணம், உங்களுக்கு ஒரு ஆர்வம் வரும். சரிங்களா? லைஃப்பில் எப்போவுமே மறக்காது, அதுக்காக தான். சரிங்களா? ஓகே, ஞாபகம் வச்சுக்குமா. ரொம்ப முக்கியமானது. நீட் தேர்வு நடத்தும் அமைப்பு NTA 2013 நடத்திட்டு இருக்கிறாங்க 13 மொழிகளில். சரியா? அடுத்து தமிழ்நாடு தொடர்புடைய முக்கியமான செய்தி பாருங்கள். தமிழக சட்டப்பேரவையின் புதிய தலைவர். சரியா? 17வது தமிழக சட்டப்பேரவையின் புதிய சபாநாயகராக ஸ்பீக்கராக JCD பிரபாகர் அவர்கள் நியமனம் செய்யப்பட்டுள்ளார். சரி, தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். மே 12ஆம் தேதி என்று சரிங்களா அவர் வந்து போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். இவர் பார்த்தீங்கன்னா தமிழக வெற்றி கழகத்தை சேர்ந்தவர். ஞாபகம் வச்சுக்கோங்க. சென்னை 1000 விளக்கு தொகுதி MLA. சரியா? அப்போ ஞாபகம் வச்சுக்கோங்க. சமீபத்தில் தமிழ்நாடு அரசு புதிய அரசு பொறுப்பேற்றது. சரியா? திரு ஜோசப் விஜய் அவர்கள் தமிழ்நாட்டின் புதிய முதலமைச்சராக பொறுப்பேற்றிருந்தாங்க. அந்த 17வது சட்டப்பேரவையின் ஸ்பீக்கராக யார் நியமனம் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார்? JCD பிரபாகர் அவர்கள். சரியா? ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, வழக்கமாக தமிழ்நாட்டில் ஒரு மரபு இருக்கும். சரிங்க? அந்த மரபின்படி அவை முன்னவராக அறிவிக்கப்பட்டுள்ள செங்கோட்டையன் அவர்களும், அதே மாதிரி எதிர்க்கட்சி தலைவராக இருக்கிற சரியா தமிழ்நாட்டின் முன்னாள் துணை முதலமைச்சரான உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் சரிங்களா JCD பிரபாகர் அவர்களை அழைத்து சென்று சட்டப்பேரவை தலைவர் இருக்கையில் அமர வைத்தனர். இது ஃபோட்டோட கிளியராக போட்டிருந்தாங்க. சரியா? அதே மாதிரி துணை சபாநாயகர் டெபுட்டி ஸ்பீக்கராக யாரை வந்து நியமனம் பண்ணியிருக்கான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தேர்ந்தெடுக்கப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா M. ரவிசங்கர் அவர்கள். இவர் வந்து துறையூர் தொகுதியை சேர்ந்த MLA. ஓகேவா? அப்போ ஞாபகம் வச்சுக்கோங்க. தமிழ்நாட்டின் புதிய சபாநாயகர் திரு JCD பிரபாகர், துணை சபாநாயகர் ரவிசங்கர், மறந்துடாதீங்க. அதே மாதிரி சட்டப்பேரவை சபாநாயகர் தொடர்புடைய இந்திய அரசியலமைப்பு சரத்து என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஆர்டிகல் 178 ஞாபகம் வச்சுக்கோங்க. சபாநாயகர் மற்றும் துணை சபாநாயகர் நியமனம் தொடர்புடையது. எப்படியும் தொடர்படுத்தி கேட்பாங்க. கரண்டில் என்ன போயிட்டு இருக்குது, அது தொடர்புடைய சப்ஜெக்ட் என்னங்கிறத மிஸ் பண்ணிடாதீங்க. ரொம்ப ரொம்ப கிளியராக ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிம்மா? அடுத்த முக்கியமான செய்தி போகலாமா? பாருங்கள்.
அஸ்ஸாம் மாநிலத்தின் புதிய முதலமைச்சர் சரி ஹேமந்த பிஸ்வா சர்மா இவர் தான் ஏற்கனவே அஸ்ஸாம் மாநிலத்தின் முதலமைச்சராக இருந்தாங்க. இந்த நிலையில் ஓகேவா அஸ்ஸாம், வெஸ்ட் பெங்கால், கேரளா, தமிழ்நாடு, புதுச்சேரியில் சட்டமன்ற தேர்தல் நடந்து முடிஞ்சதில்ல. அதுக்கப்புறம் ரிசல்ட் வந்ததுக்கப்புறமா பிஜேபி கட்சி பார்த்தீங்கன்னா ஒரு அமோக வெற்றி அடைஞ்சாங்க அஸ்ஸாம் மாநிலத்தில். அதனைத் தொடர்ந்து மீண்டும் அஸ்ஸாம் மாநிலத்தின் முதலமைச்சராக பொறுப்பேற்றார் ஹேமந்த பிஸ்வா சர்மா அவர்கள். சரிங்களா, இவருக்கு பார்த்தீங்கன்னா கவுஹாத்தியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் அஸ்ஸாம் மாநிலத்தின் ஆளுநராக இருக்கிற லக்ஷ்மண் பிரசாத் ஆச்சாரியா அவர்கள் பதவி பிரமாணம் செஞ்சு வச்சிருக்கிறாங்க. சரிங்களா, அஸ்ஸாம் மாநிலத்தில் மொத்தம் 126 சட்டமன்ற தொகுதியில் இருக்குது. இதில் 102 இடங்களை பார்த்தீங்கன்னா பிஜேபி தலைமையிலான கூட்டணி பார்த்தீங்கன்னா வின் பண்ணியிருக்கிறாங்க. சரியா, ரொம்ப ரொம்ப முக்கியமானது, விட்டுறாதீங்க. அடுத்து செய்தி போலாமா? அடுத்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் செவிலியர்களுக்கு வழங்கப்படும் உயரிய விருது நேஷனல் ஃப்ளோரன்ஸ் நைட்டிங்கேல் அவார்ட் 2026 மே 12 சரியா சர்வதேச செவிலியர்கள் தினம். அதை முன்னிட்டு இந்திய அரசினால் தேசிய ஃப்ளோரன்ஸ் நைட்டிங்கேல் விருது அறிவிக்கப்பட்டது. சரிங்களா, மொத்தம் பார்த்தீங்கன்னா ஒரு 15 பேருக்கு இந்த விருது இந்த வருஷம் அறிவிச்சிருக்கிறாங்க. இந்த விருது பார்த்தீங்கன்னா செவிலியர் துறையில் வழங்கப்படும் இந்தியாவின் தேசிய உயர்ந்த தேசிய விருது சொல்கிறாங்க. வழக்கம் போல மே 12 அன்று இந்த விருது வழங்கப்படும். காரணம் சர்வதேச செவிலியர்கள் தினம் கடைபிடிக்கப்படும் நாள் மே 12 மறந்துடாது. சரிங்களா, இந்த விருதுகளை யார் வழங்கியிருக்காங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்திய குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்கள். இந்த விருது வழங்கப்பட்ட இடத்தையும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. சரியா, ராஷ்டிரபதி பவன்னா குடியரசுத் தலைவர் மாளிகை அமைந்துள்ள அந்த புதுடெல்லியில் இருக்கிற அந்த இடத்தோட பேர் தான் ராஷ்டிரபதி பவன். ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த விருது வழங்கப்பட்ட நபர்களுக்கு பரிசு தொகையாக ரூபாய் 1 லட்சம் வழங்கப்படும். ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, இது தவிர சர்டிஃபிகேட்டு ஒரு மெடல்லாம் கொடுப்பாங்க, வழக்கமாக கொடுக்கறது. இன்னொரு முக்கியமான விஷயம் நோட் பண்ணிக்கோங்க. இந்த விருதை வழங்குவது யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்திய அரசின் சுகாதாரம் மற்றும் குடும்ப நல அமைச்சகத்தால் இந்த விருதுகள் வழங்கப்படுகிறது. இப்படியும் தொடர்படுத்தி கேட்கலாம். சரியா, யாருக்கு விருது வழங்கப்பட்டது, என்ன டேட்டில் கொடுப்பாங்க, எதை முன்னிட்டு கொடுக்குறாங்க, அதே மாதிரி எந்த அமைச்சகம் மூலமாக அல்லது குடியரசுத் தலைவர் வழங்குறாரா எல்லாமே தெரிஞ்சுக்கோங்க. விருதை வழங்கியது குடியரசுத் தலைவர் அவர்கள். ஆனால் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் மற்றும் குடும்ப நல அமைச்சகத்தினால தான் இந்த விருது வழங்கப்படுகிறது. சரிங்களா, ஞாபகம் வச்சோம். தமிழ்நாட்டிலிருந்து அந்த 15 பேரில் ஒரு நபர் இருக்கிறாங்க. யார் மாதிரினா சென்னையை சேர்ந்த டாக்டர் சண்முக சுந்தரம் அவர்கள். சரிங்களா, ரொம்ப முக்கியமானதாக விட்டுறாதீங்க. கை விளக்கு ஏந்திய காரிகை சரியா என்று அழைக்கப்படும் ஃப்ளோரன்ஸ் நைட்டிங்கேல் அவருடைய பிறந்த நாளில் இந்தியாவில் செவிலியர்களுக்கான உயரிய விருது வழங்கப்படுகிறது. அடுத்த செய்தி பாருங்க, முக்கியமான ஒரு இந்தியன் எக்கனாமி தொடர்புடைய செய்தி. 14C RBI இடையே ஒப்பந்தம். சரியா, இணையவழி நிதி மோசடிக்கு பயன்படுத்தப்படும் வங்கி கணக்குகளை முடக்குவதற்காக மத்திய அரசின் இணையவழி குற்ற தடுப்பு முகமையான 14C நோட் பண்ணிக்கோங்க. புதுசாக வேர்டு கிடச்சிருக்குது. மத்திய அரசின் இணையவழி குற்ற தடுப்பு அந்த ஏஜென்சியோட பேர் தான் 14Cன்னு சொல்கிறாங்க. அந்த 14C மற்றும் இந்திய ரிசர்வ் வங்கியின் புத்தாக்க மையம் RBIH இடையே ஒப்பந்தம் கையெழுத்தாயிருக்கு. எதுக்கு? இணையவழியில் நிறைய நிதி மோசடிகள் நடக்குது. அவங்களுடைய அக்கௌண்ட்டை கரெக்டாக கண்டுபிடிச்சி அவங்க வங்கி கணக்கு பேங்க் அக்கௌண்ட்டை பார்த்தீங்கன்னா அப்படியே முடக்குவதற்காக தான் இந்த ஒப்பந்தம் கையெழுத்தாயிருக்குது. நமக்கு தெரிய வேண்டியது 14C மறந்துடாதீங்க. சரிங்களா, மத்திய உள்துறை அமைச்சகத்தின் கீழ் இந்த 14C செயல்படுகிறது. சரிங்களா, விரிவாம் ரொம்ப ரொம்ப முக்கியமானதுமா. இந்த 14C அப்படின்னா இந்தியன் சைபர் கிரைம் கோஆர்டினேஷன் சென்டர். ஞாபகம் வச்சுங்க, மறக்காங்க. சரிங்களா, சரி ஃபோர்ஸ் இல்லை, ஓகே கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அடுத்து இந்த ஒப்பந்தம் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தின் உதவியுடன் சட்டவிரோத வங்கி கணக்குகளை முடக்க வழிவகை செய்யும். இந்த ஒப்பந்தத்தில் யாரெல்லாம் கையெழுத்து போடணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த 14C முகமையின் சரியா நிர்வாகத்துறை IG M ரூபா அவர்களும் RBIH தலைமை செயல் அதிகாரி சாகில் கின்னி அவர்களும் இந்த ஒப்பந்தத்தில் கையெழுத்து போட்டுக்கிறாங்க. சரிங்களா, சூப்பரான செய்தி, விட்டுறாது. அடுத்தபடியாக ஏப்ரல் மாத அகெயின் இந்தியன் எக்கனாமி ஏப்ரல் மாத சில்லறை பணவீக்கம் 3.48%. சரியா, உணவுப் பொருட்களின் விலை அதிகரிப்பினால் நாட்டில் சில்லறை பணவீக்கம் கடந்த ஏப்ரல் மாதத்தில் அதிகரிச்சிருக்குது. எத்தனை சதவீதமாக? 3.48%. சரிங்களா, 2024ஆம் ஆண்டிற்கான ஆண்டை அடிப்படையாக கொண்ட புதிய கணக்கீட்டு முறையின் கீழ் மத்திய புள்ளியியல் மற்றும் திட்ட அமலாக்க அமைச்சகம் இந்த தரவுகளை வெளியிட்டுக்கிறாங்க. பார்க்கும்போது சாதாரண பாயிண்ட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. பணவீக்கத்தை சில்லறை பணவீக்கத்தை கணக்கிடுவதற்கான அடிப்படை ஆண்டு மறந்துடாதீங்க 2024. இதுக்கு முன்னாடி 2012ஆம் ஆண்டு தான் பேஸ் இயராக இருந்தது. அதை இப்போ 2024 மாற்றிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் கண்டினியூஸாக 4வது முறையாக அந்த மாதந்தோறும் அந்த பணவீக்கம் தொடர்பான தரவுகள் வெளியிடப்பட்டுள்ளது. சமீபத்தில் ஏப்ரல் மாதத்தில் பணவீக்கம் 3.48% வந்திருக்குது. இந்த டீட்டெயில் எல்லாமே யார் வெளியிடுக்கிறாங்க? மத்திய புள்ளியியல் மற்றும் திட்ட அமலாக்க அமைச்சகம். சரிங்களா, ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்னொரு முக்கியமான செய்தி பாருங்கள். சில்லறை பணவீக்கம் தற்போது உயர்ந்து இருந்தாலும் கண்டினியூஸாக உயர்ந்துகிட்டே இருக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக. இந்திய ரிசர்வ் வங்கி நிர்ணயித்துள்ள 4% இலக்குக்குள்ளேயே நீடிக்கிறது. அதாவது ஒரு பணவீக்கம் அப்படிங்கிறது அதிகபட்சம் 4% இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யாரும் சொல்லியிருக்கிறாங்க? இந்திய ரிசர்வ் வங்கி சொல்லியிருக்கிறாங்க. சரி, ஒரு கண்டிஷன் மாதிரி வச்சுக்கோங்களேன்.
ஆனால் அதை விட ஆர்பிஐ சொன்ன இந்த டார்கெட்டை விட கம்மியாக தான் இருக்குது. அப்படின்னா பணவீக்கம் கட்டுக்குள்ளே தான் இருக்குது அப்படிங்கிறத சொல்ல வராங்க. சரிங்களா, ரொம்ப முக்கியமான விஷயமா. சரிங்களா, இந்த பணவீக்கம் தொடர்பான அந்த தகவல்களை யார் வெளியிட்டுக்கிறாங்க, அடிப்படை ஆண்டு என்ன, அந்த சில்லறை பணவீக்கம் ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்பிஐயோட இலக்கு என்ன, இது எல்லாமே கிளியராக தெரிஞ்சுக்கோங்க. இது ரிப்பீட்டடாக மந்த்லி வந்துகிட்டே இருக்கும் ஏதோ ஒரு வகையில். ரொம்ப ரொம்ப முக்கியமான செய்தி. சரிங்களாம்மா, ஓகே. அடுத்தபடியாக இன்றைய தினத்திற்கான சூப்பர் 6 கேள்விகள். முதல் சூப்பர் 6 கேள்வி, நீட் தேர்வினை எந்த அமைப்பு நடத்தி வருகிறது? இரண்டாவது சூப்பர் 6 கேள்வி, 17வது தமிழக சட்டப்பேரவையின் சபாநாயகர் யார்? மூன்றாவது சூப்பர் 6 கேள்வி, சபாநாயகர் தொடர்புடைய இந்திய அரசியலமைப்பு சரத்து எது? நான்காவது சூப்பர் 6 கேள்வி, இந்தியாவில் செவிலியர்களுக்கு வழங்கப்படும் உயரிய விருது யார் பெயரில் வழங்கப்படுகிறது? ஐந்தாவது சூப்பர் 6 கேள்வி, பணவீக்கத்தை கணக்கிடுவதற்கான புதிய அடிப்படை ஆண்டு எது? ஆறாவது சூப்பர் 6 கேள்வி, இந்திய ரிசர்வ் வங்கியின் தற்போதைய ஆளுநர் யார்? இதற்கான பதில்களை அருமையான முறையில் சூப்பராக பதில் சொல்லுங்கள். சரியா, ஊரில் திருநெல்வேலிக்கு வந்திருக்கிறேன், கோயில் கூட வீடியோ எடுக்க முடியல, அதனால தான் ஊருக்கு வெளியில் வந்து சரியா எடுத்துகிட்டு இருக்கிறேன். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நம்ம ஃபார்மலாக வழக்கம் போல் பண்ணுற மாதிரி இல்லாட்டினாலும் கண்டென்ட் வந்து கண்டிப்பாக மிஸ் ஆகாது. நம்மளுடைய ஹார்ட் ஒர்க் என்ன வைக்குமே உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்காம இருக்காது. தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு நோட்டு போட்டு எழுதிக்கோங்க, ரிவிஷன் பண்ணிக்கோங்க. கேட்குற கேள்விகளுக்கும் அருமையான முறையில் பதில் சொல்லுங்கள். நம்மளுடைய ஹார்ட் ஒர்க் உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.